வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான், இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். லெமன் ரைஸ் ரெசிபி. இதை நான் ஏன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், இது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த கடாயில் சூடு ஆன பிறகு நான் ஒரு கைப்பிடி நடக்கலையை சேர்த்திக்க போகிறேன். நடக்கலையை நம்ம வறுத்து இதில் கடைசியாக லெமன் சாதத்தில் சேர்த்திக்க போகிறோம். அதுக்காக முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி மட்டும் நடக்கலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வறுத்துக்கங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கிட்டேன். ஸோ கிளறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் நிறையா உப்பு, அதுவும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ லெமனை புழிஞ்சு விட்டுட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஆல்ரெடி 1 டம்ளர் பெரிய டம்ளரில் ரைஸ் குக் பண்ணி வச்சுட்டேன். அதை தான் இன்றைக்கி லெமன் ரைஸ் கிளற போகிறேன். ஸோ அதுக்காக நான் லெமனை புழிஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு லெமன் ஜூஸை ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி ஒரு கடாய் எடுத்திருந்தோம் இல்லையா, அதே கடாயை திருப்பி எடுத்துட்டு இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக நான் இதை சேர்த்திக்கிறேன். வெரைட்டி ரைஸில் எப்பயுமே எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதத்துக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்தி செய்யுங்க, நிறையா சேர்த்திக்கங்க. ஒரு டீஸ்பூன் இந்த நல்லெண்ணெயில் நான் கடுகு போட்டுக்கிறேன், கடுகு உளுந்த பருப்பை. அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது பொரிஞ்சனையும் கருவேப்பிலையும் 2 வரமிளகாயையும் இதில் போட்டு தாளித்து விட போகிறேன். நல்லா வெடித்து அடங்கின பிறகு அடங்க போகிற ஸ்டேஜில் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அந்த கடலைப்பருப்பும் முழுசாக வறுபட்டிருக்காது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தாளிச்சதை நான் பெரிய கடாயில் இருக்கிற மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதில் ரைஸை சேர்த்திக்க போகிறேன். ஆல்ரெடி நான் குக்கரில் வச்சு நான் இறக்கி வச்சிட்டேன் ரைஸை. இப்போ சூடாக தான் இருக்குது. ஸோ ரைஸை இதில் சேர்த்துட்டு அகலமான பாத்திரங்கிறதுனால ஆற விட போகிறோம். இதில் பரப்பி விட்டு, இல்லை முதல்ல ஆற வச்சு சேர்த்திக்கிட்டாலும் ஓகே. லைட் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. அதனால் லைட்டிங்கில் சேஞ்சஸ் தெரியும், அதை கண்டுக்காதீங்க. அடுத்து லைட்டாக மட்டும் பெரட்டி விடுறேன். ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா குழஞ்சிரும். ஸோ லைட்டாக மட்டும் பெரட்டி விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே ரைஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி செஞ்சிங்கன்னா, உதிரி உதிரியாக செஞ்சிங்கன்னா தான் லெமன் ரைஸ் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க நடக்கல்லையை தோலை உரிச்சிட்டு நான் தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டு ஆறின பிறகு கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. அதனால் நான் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைட் கலராக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது லைட்டிங் எஃபெக்ட்னால அப்படி இருக்குது. கரண்ட் வந்தோடனையும் உங்களுக்கு நான் அதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ரிசல்ட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம லைட்டும் வந்துருச்சுங்க. ஸோ எஃபெக்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் என்ன கலரில் இருக்குங்கிறது. இது என்னோட ஸ்டைல் ஆஃப் லெமன் ரைஸ் தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet, it's signing off from Michutla. Thank you. Bye.